மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஒரே மாதிரி சாண்ட்விச் செய்யாமல் இப்படி மாற்றி செய்யலாம். வேக வச்ச முட்டையை இப்படி மசிச்சு வச்சுக்கணும். இது கூட நம்ம மைனஸ் சாஸோ இல்லை முந்திரியை ஊற வச்சு அரைச்சி இதில் சேர்த்துக்கணும். இது ரெண்டுமே என்கிட்ட இப்போ இல்லாதனால நான் சீஸ் சேர்த்து செஞ்சுருக்கேன். இந்த மூணுத்தில் நம்ம ஏதாவது ஒன்று சேர்த்துக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூளோ இல்லை சில்லி ஃப்ளேக்ஸோ சேர்த்துக்கலாம். ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு அது சூடாக இருக்கும் போதே நம்ம சீஸையும் இந்த முட்டைக்கலவையும் வச்சாலே அது நல்லா பிடிச்சிக்கும். அப்படி இல்லாட்டி வச்சுட்டு கூட லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எக் மயோ ஸ்டஃபிங் சப்வே சாண்ட்விச் கடையில் இருக்கும். என் பொண்ணுக்கு இது பிடிச்சிருக்கிறதுனால நாங்கள் வீட்டிலே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப் ரெசிபி. வீட்டில் ஸ்வீட் கார்ன் இருந்துச்சு, அதனால் அதை வச்சு சூப்பு செய்யலாம். இந்த சோள நாரை குங்குமப்பூவில் கலந்துடுறாங்கன்னு கலப்படம் செய்கிறாங்கன்னு நான் சின்ன வயசில் இருக்கும்போது சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இந்த சோள நாரை டீ போட்டு குடிக்கிறது நல்லதுன்னு உடம்புக்கு சொல்கிறாங்க. அதனால் நானும் இதை கொதிக்க வச்சு குடிச்சிடுவேன். இப்போ நம்ம இந்த சோளத்தை வேக வச்சு எடுத்துப்போம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஊற்றி வச்சுப்போம். இப்போ ஒரு கடாயில் நெய்யோ இல்லை பட்டரோ சேர்த்துட்டு கூடவே நம்ம பிரிஞ்சி இலை, கிராம்பு, மிளகு, ஜீரகம், ஒரு 2 பல் பூண்டு, சோளம், பட்டைத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அந்த பிரிஞ்சி இலையும் கிராம்பு எடுத்துருவோம். பாலோட நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சா டேஸ்டான சூப் ரெடி ஆகிடும். கடைசியாக அரைக்கும் போது கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை போட்டுக்கிட்டா அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.